வணக்கம். நான் உங்க அபிமான பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் பேசுறேன். குழந்தைகளை குழந்தைகளாய் அணுகுவோம், குழந்தைகளை கொண்டாடுவோம். வணக்கம், நான் தான் உங்க பாடகி மாலதி லக்ஷ்மண் பேசுறேன். குழந்தை திருமணத்தை மறுப்போம், குழந்தைகளை படிக்க வைப்போம். வணக்கம், நான் தான் உங்க பாடகி யாழினி பேசுறேன். பெண் குழந்தைங்களை நிறைய படிக்க வைங்க, அவங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. படிச்சு முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும். நான் படிச்சுட்டு டாக்டர் ஆகணும். நான் படிச்சு முடிச்சுட்டு டாக்டர் ஆக போறேன். நான் படிச்சு கொஞ்சம் பெரிய ஆளாகி டீச்சர் ஆயிடுவேன். டீச்சர் ஆகி பசங்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி தருவேன். ப்ளஸ் டூ முடிச்சோடனே காலேஜ், ப்ளஸ் டூவில் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன். காலேஜ் முடிச்சோடனே நான் நர்சிங் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஏன் நர்சிங் ஆக விரும்புகிறேன்னா, நோயினால கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும்னு விரும்புகிறேன். எங்கள் பாட்டியும் நான் பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தாவெல்லாம் எவ்வளோ உடம்பு சரியாமல் போயிருக்கு. அப்போ அங்கே இருக்க நர்ஸு வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போதான் எனக்கு தோணுச்சு, சின்ன வயசுல நான் இருக்க சொல்ல நம்மளும் ஒரு நர்ஸ் ஆகி நோயாளிகளுக்கு உதவணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. அப்போ வந்து நான் படித்து ஐபிஎஸ் ஆக போகிறேன். காலேஜில் போய் ஐபிஎஸ் ஆகி ஊரில் இருக்க எல்லா தப்பையும் நிறுத்துவேன். நல்ல விஷயத்துக்கு தான் போவேன், கெட்ட விஷயம்லாம் போகவே மாட்டேன். எவ்வளோ சொன்னாலும் கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டேன், நல்ல விஷயத்தான் போவேன். சிங்கார பொட்டு வச்சி நகநட்டு அணிய வச்சி நல்ல சோறு ஆக்கி வச்சி சிவி சிங்காரிச்சி சிங்கார பொட்டு வச்சி நகநட்டு அணிய வச்சி நல்ல சோறு ஆக்கி வச்சி சின்ன பொண்ணுக்கு சின்ன வயசுல கல்யாணமா இத சிந்திக்க தெரிஞ்சவங்க ஏற்கனுமா. சின்ன பொண்ணுக்கு சின்ன
பொட்டு வச்சி நகநெட்டு அணிய வச்சி நல்ல சோறு ஆக்கி வச்சி செஞ்சி வச்சா பக்குவத்தில் சிலையாகும் பச்சை புள்ள கல்யாணம் பாழான நிலையாகும் தாங்குற சக்தி இல்ல தாயாக வயசு இல்ல தாங்குற சக்தி இல்ல தாயாக வயசு மனசாட்சி உள்ளவங்க யோசிங்க இது மனிதருக்கு அடுக்குமா கூறுங்க சிவி சிங்காரிச்சி சிங்கார பொட்டு வச்சி நகநெட்டு அணிய வச்சி நல்ல சோறு ஆக்கி வச்சி சின்ன பொண்ணுக்கு சின்ன வயசுல கல்யாணமா இத சிந்திக்க தெரிஞ்சவங்க ஏற்கனுமா மலராக முன்பே மொட்டை பறிக்கணுமா இந்த மதிக்கட்ட செயலை அங்கீகரிக்கணுமா சிவி சிங்காரிச்சி சிங்கார பொட்டு வச்சி நகரட்டு அணிய வச்சி நல்ல சோறு ஆக்கி வச்சி இந்தியாவில் குழந்தை திருமணங்கள். ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நல அமைப்பின் அறிக்கையின்படி கிராமங்களில் 52.5%, நகர்ப்புறங்களில் 28.2%, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடைபெறும் திருமணங்களில் 47% குழந்தை திருமணங்களாகும். இப்போ நம்ம குழந்தைகள் திருமணம் நடக்குதா இல்லையாங்கிறத பற்றி பேசுகிறோம். நம்மள நிறைய பேர் நடக்கலன்னு கூட நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியா ஃபுல்லும் பரவலாக குழந்தைகளுக்கு 18 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் நடந்துக்கிட்டே இருக்கு. மிக அதிகமாக நடக்கக்கூடிய 10 நாடுகள் அப்படின்னு உலகத்தில் எடுத்துக்கிட்டா அந்த பட்டியலில் இந்தியாவினுடைய பேரும் இருக்கு. இப்போ திடீர்னு என்ன குழந்தை திருமணம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்தது என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ பொதுவாக கேட்குறாங்க. அட போங்க சார், எங்கள் தாத்தா பாட்டிக்கு 10 வயசுலேயே கல்யாணம் ஆச்சு, அவங்க எங்கள் அம்மாவுக்கு 12 வயசுல கல்யாணம் ஆச்சு, அவங்க எல்லாம் வாழலையா நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க எந்த ஆம்பளைக்குமே ஒரு ஒய்ஃபோட நிற்கல. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 2-3 ஒய்ஃப் இருக்கும். ஏன்னா குழந்தை பிறக்கும்போது முதல் மனைவி இறந்து போயிருப்பாங்க, குழந்தைங்க இறந்து போயிருக்கோம். நிறைய குழந்தைங்க 10-15 குழந்தை பிறந்தா ஒரு 5-6 தான் மீறும். நிறைய குழந்தைகள் இறப்பது, அந்த தாய்மார்களாக இறந்து போகிறதுங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அதுக்கு மெட்டர்னல் மார்டாலிட்டி எவ்வளோ இருந்தது, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி எவ்வளோ இருந்தது கணக்கு இல்லை. ஆனால் மக்கள் தொகை விகிதத்தை பார்த்தீங்கன்னாக்க இந்த இளம் வயது திருமணம் குறைய தான் அந்த மக்கள் தொகையினுடைய பெருக்கம் அதிகமாக இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க மக்கள் தொகை 20-30 ஆண்டுகளில் தான் மக்கள் தொகை விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் அந்த காலத்தில் கலாச்சார ரீதியாக பெண்கள் இருப்பதை பற்றியோ குழந்தைகள் இருப்பதை பற்றியோ கவலைப்படும். இப்போது இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டும் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. அது கணக்கே கிடையாது.
அதெல்லாம் யாருமே கணக்கில் எடுத்தாம அந்த காலத்துலயும் தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு நல்லா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு படிப்புல இருக்கணும். அடுத்த ஒரு பெரியவள் ஆனப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை தானே நடத்தி செல்லக்கூடிய தகுதியும் பயிற்சியும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் முக்கியமான தேவை தன் காலில் தானே நிற்கக்கூடிய ஒரு திறமை. அதற்கு கண்டிப்பா பெண்களை பள்ளிக்கூடம் அனுப்பணும். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்றைய அளவிலும் குழந்தை திருமணங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. 18 வயது வரை ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கும் 21 வயது வரை ஆண்களுக்கும் என்று சொல்வதே சரியான அணுகுமுறை இல்லை. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ஆளுமை செய்யணும், குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா பெண் குழந்தைகளுடைய பெண்ணினுடைய நிலைமை மிக மிக அவசியம். நீ கல்வி இன்னைக்கு வளர்ந்து வர சூழல்ல 2 பேருக்கு 21 வயது திருமண வயது 2 பேருக்கு 21 என்று ஆக்குவதுதான் மிகவும் சரியாக. சின்ன வயசுலேயே திருமணம் செய்து கொடுக்கிற பழக்கம் என்பது ஏதோ ஆதி காலத்துல நாகரீகம் வளர்வதற்கு முன்னாடி படிப்பறிவு இல்லாத அந்த காலத்துல நடந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் புரிந்து கொள்றோம். ஆனா இன்னைக்கு பெரிய அளவுல அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிற இந்த நிலையில சின்ன வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற பழக்கம் என்பதை அறிவுள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இளவயது திருமணத்தை இல்லாமலாக்குவோ இருக்கின்ற அல்லது இனி பிறக்கவிருக்கின்ற பெண் குழந்தைகளை கொல்லாமல் பாதுகாப்போம் என்கிற உறுதிமொழியை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இன்றைய காலகட்டம் நிலவுது. இந்திய சட்டம். இந்திய குழந்தை திருமண தடை சட்டப்படி ஆணின் திருமண வயது 21, பெண்ணின் திருமண வயது 18. அதற்கு முன் நடைபெறும் திருமணம் சட்டப்படி குழந்தை திருமணமாகும். குழந்தை திருமணத்தை செய்வோர்களுக்கு இந்திய சட்டப்படி என்ன தண்டனை? 2 வருட கடுங்காவல், சிறை மற்றும் ரூபாய் 2 லட்சம் அபராதம். இருதரப்பு பெற்றோர்கள், மணமகன், புரோகிதர், உறவினர், ஏன் அண்டை வீட்டார் ஆகியோர் தண்டனைக்கு உட்படுவர்.